மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கைதுக்கு பஞ்சம் இல்லை, பிணைக்கும் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நேற்றைய தினம் யோசித்த ராஜபக்ஷ அவங்களுடைய தேசிய ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி சிஐடியினால் கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது எதற்காக நடந்த? யோசித்த ராஜபக்ஷக்கும் இந்த ஆட்சிமாக்கும் என்ன சம்பந்தம்? இதை சுத்தி இந்த விசாரணைகள் ஆரம்பிச்சது, அது எங்க தொடங்கி எங்க முடிஞ்சிருக்குது, இப்ப இந்த ஆட்சிமாட நிலைமை என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலி தாங்கி வருது. இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. யார் இந்த டெய்சி ஆட்சிமா? டெய்சி ஆட்சிமாவுடைய முழு பெயர் டெய்சி ஃபொரஸ் விக்ரமசிங்க. யோசித்த ராஜபக்சனுடைய தாய்வழி பாட்டியாக சொல்லப்படுது. இவங்க ஏன் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்என் என்ற ஒரு நெட்வொர்க் இருந்ததாக நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஸ்போர்ட் சேனல் அது இயங்கி வந்ததை நீங்க பார்த்தீங்க. இந்த ஸ்போர்ட் சேனலுக்குரிய இந்த நெட்வொர்க்குரிய ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் யோசித்த ராஜபக்சோட பேரிலும் இந்த பாட்டிமாட பேர்லையும் தான் அது இயங்கி வந்தது. அதுல 59 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 5,90,00,000 ரூபாய். இந்த பணம் எப்படி வந்த, எதனால வந்த அப்படின்ற ஒரு விசாரணை 2015ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டது. இங்க சிஐடியினர் முன் வச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடற்படை வீரராக இருந்த நீங்க இந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்தது? அது சம்பந்தமாக அவர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனது ஆட்சிமா எனக்காக தந்த பணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆட்சிமாவை கேட்டதுல ஆட்சிமா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பை நிறைய மாணிக்கங்களை தந்துட்டு போனாரு. அதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு நபர் பை நிறைய பணங்களை தந்துட்டு போனாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவ சொல்லி இருந்தா. இங்க கேள்வி என்னன்னா, யாரோ ஒருத்தர் தந்ததாக சொல்லப்படுது, எதுக்கு இவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை தந்தாங்க, இவ்வளவு பெரிய பணத்தை தந்தாங்கன்ற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா அந்த கேள்விகளுக்கு அன்றைய காலகட்டத்துல என்னதான் பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலம் சுமார் அந்த நிகழ்வு நடக்கிறது 2013 காலப்பகுதியில. 2013 காலப்பகுதி அப்படின்றது மஹிந்த ராஜபக்சர்கள் இந்த நாட்டுல மிகப்பெரிய அரசர்களாக, சிங்கங்களாக பார்க்கப்பட்ட காலம். அரசு சபையில அன்பளிப்புக்கு பஞ்சம் இருக்காது இல்லையா? மன்னர் காலங்கள்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். பெரும்பெரும் பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஏதோ கொடுத்துருப்பாங்க போல. ஏன்னா கொடுத்தவருக்கும் வேலைகள் ஆகணும் இல்லையா? இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து சந்தோஷப்படுத்தினா, குழுகுழுப்பாக ஏதாவது கொடுத்தா தானே அன்னை காலகட்டங்களில் வேலைகளாகும். அதனால் என்னவோ, அல்லது ஏதோ ஒரு பயத்துல கொடுத்திருப்பார் போல. என்னதான் இருந்தாலும் பணம் கொடுக்கப்பட்டது என்பது உண்மைதான். யார் எவருன்றதுதான் இங்க சிக்கலா இருக்குது. எனவே அன்றைய காலகட்டத்திலே யோசித்த ராஜபக்ஷ சொன்ன நியாயங்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதுதான் அன்றிருந்த விசாரணைகளை தெரிய விஷயம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் இப்ப வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு இந்த ஒரு விஷயம், இந்த கணக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த ஆட்சிமா கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டாங்க. கடவுள நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. முன்னிலைப்படுத்தப்பட்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்காக சமூகம் அளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் அவர வாதங்களை முன் வச்சாரு. அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தமாக 10 வருஷத்துக்கு முன்னால விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2017 சட்டமா அதிபர் திணைக்களத்தினால பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. அது சம்பந்தமான பல தீர்ப்புகளும் முன்வைக்கப்பட்டதாக சொன்னாரு. சொல்லிட்டு இப்போதைக்கு இவரோட வயது 97 இருக்குது. இவருடைய பேர் கூட இவர் பேரை தவிர வேறு இவருக்கு ஞாபகம் இல்லை. இந்த இடத்துல மீண்டும் இவர்கிட்ட ஒரு வாக்குமூலத்தை வாங்குறதுன்றது அவ என்னதான் சொல்ல போகிறா? அவளால என்னதான் சொல்ல முடியும்? இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் குறித்து பார்த்தமா இருந்தா அங்கு இங்கு சற்று நடமாடத்தான் முடியுமே தவிர நினைவாற்றல் என்பது ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த காலையில என்ன சாப்பிடணும் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், அது கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. இவ வச்சு நீங்க என்ன வகையான ஒரு வாக்குமூலத்தை பெற போறீங்கன்றது எனக்கு தெரியாது. எனவே எனது கட்சிக்காரருக்கான பிணைய தரணும் என்று கேட்ட நேரம் உடனடியாக இந்த விஷயங்கள் எல்லாம் பரிசீலனை செஞ்ச நீதவான் உடனடியாக அவருக்கு எப்ப கொடுக்கறதுக்கான பிணை கொடுக்கறதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு அவங்க வராங்க. அந்த மாலை பொழுதிலே அந்த ஆட்சிமா உடனடியாக பிணை பெற்று வந்தார். எனவே போலீஸ் தரப்பிலும் இதுக்கான ஆட்சேபணங்களை அவர் தெரிவிக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வயசுல விட்ட என்ன வாக்குமூலத்தை வாங்க முடியும்? எனவே உடனடியாக அவங்களோட கஸ்டடியில கூட வச்சுக்கொள்ளல. உடனடியாக கோர்ட்ஸுக்கு சமர்ப்பிச்சாங்க. எங்கெங்கேயாவது மண்டையை போட்டா பெரிய சோழியாக இருந்தாலும் பயந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல. உடனடியாக நீதிமன்றத்தினூடாக பிணையும் வழங்கப்பட்டது. கைது, அடுத்த கணம் பிணை,
அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கும் பிடிச்சு போயிருக்கும். எனவே இவக்கான பிணை எப்படி அமைது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவக்கு வந்து சரீர பிணை கூட கிடையாது, பணப்பிணை கூட கிடையாது. 50 லட்சம் பொறுமதியான 3 ஏதாவது அவங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான எவிடன்ஸ் மட்டும்தான் பிணையாக சொல்லப்பட்டது. ஆக்களை தேடினா கூட ஏதாவது லேட் ஆகிரும், ஏதாவது சிக்கலாகிரும் பயந்து என்னமோ இப்படியான ஒரு பிணைக்குள்ள போயிருக்கிறாங்க. அதுவும் சட்டத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. என்ன காரணங்களை பிணை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய உடல்நிலை குறித்து அவருக்கு ஏதாவது நோயியல் விஷயங்கள் இருக்குமாக இருந்தால் அதுக்காக பிணை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வீட்டில் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு அவர் மட்டும் இருப்பாராக இருந்தால் அந்த குழந்தைகளுக்காக இவருக்கு பிணை கொடுக்கின்ற சம்பிரதாயம் இருக்கிறது. எனவே இவர் விஷயத்தில் நிச்சயமாக 97 வயது என்பது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு வயது. சிறைக்கூடத்தில் வாழ்வது, தடுப்பு காவலில் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை என்பதனால் தான் அவருக்கு பிணை கொடுத்தது. நீதிமன்றம் பிணை கொடுத்திருந்தது. அதே நேரம் போலீசாரும் அதை மறுக்கவில்லை என்பது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். எனவே பிணை எப்போது மறுக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை வெளியே விடுறதுனால சாட்சியங்களுக்கு பிரச்சனை வரும், சாட்சியங்களை அளிப்பதற்காக மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதே இருக்கும் பட்சத்திலும், அதே போல வந்து நீதித்துறைக்கு இவரால் சவால் வருமாக இருந்தால், இதை தாண்டி இது சார்ந்த குற்றங்களை மேலும் இவர் புரிவராக இருந்தால், அல்லது வந்து இவரை விடுதலை செய்யறதுனால பிணையில் அனுப்புறதுனால சமூகத்துல பிளவுகளும் சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் தோற்றம் பெறும் என்ற காரணங்கள் கணிக்கப்பட்டால் நீதிமன்றம் பிணை கொடுக்காது. எனவே இவருக்கு கொடுக்கப்பட்ட பிணை ஆரோக்கியம் குறித்தும் இவருடைய முதிர்ந்த வயதையும் கருத்தில் கொண்டுதான் அங்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விமர்சிப்பதற்கு எதுவும் இல்லை, ஆதங்கப்படுவதற்கும் எதுவும் இல்லை. அடுத்த ஒரு விஷயம், இந்த வழக்கு எப்படி தொடங்கின, இந்த CSN நெட்வொர்க் எப்படி தொடங்கிச்சு, இதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, எதனால இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறிச்சு என்ற சில விஷயங்களை வந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தமாக இருந்தால் நமக்கு தெரியும். இந்த CSN நிறுவனம் வந்து நல்லாட்சி காலப்பகுதியில் 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவுல வந்து அதனுடைய உரிமத்தை ரத்து செய்யறாங்க. இதுக்கு பிறகு CSN நிறுவனம் இயங்காது அப்படின்னு ஒரு நிலப்பாட்டுக்கு அரசு வருகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கான விசாரணையை 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறாங்க. சட்டமா அதிபர் திணைக்களத்தினால இவங்களுக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிறுவப்பட்டது. அந்த அமைப்புல வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் அன்று இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரச வாகனங்களை முறையில்லாம பிரயோகித்தது, துஷ்பிரயோகம் செய்தது. இரண்டாவது விஷயம் வந்து பிழையாக பணம் ஈட்டப்பட்டு அது எப்படி வந்தது என்பதற்கான கணக்குகள் தெரியாம இருந்தது. தவறான முறையில் பணமீட்டல் செய்யப்பட்டது, போலி ஆவணங்களை தயாரித்தல், அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டதனால இதனுடைய உரிமம் அண்டே ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிற்பாடு இந்த சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமையாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக வந்து அதுக்கான ஆவணங்களை சட்டமா அதிபர் திணைக்களம் தயார் செய்ததாகவும் அன்றைய செய்திகளை பார்க்க முடிந்தது. இந்த நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு வந்து 2000 லட்சங்கள் தேவைப்பட்டது. யோசித்த ராஜபக்ச ஒரு கடற்படை வீரராக இருந்து இந்த பணம் எப்படி, ஆனா நிறுவனம் உருவானது 2000 லட்சம் பணம் முதலீடு செய்யப்பட்டதும் உண்மைதான். இந்த பணம் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க கடனாக பெற்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசித்த ராஜபக்ச ஒரு சம்பளம் பெறுகின்ற ஒரு இராணுவ வீரர், இவரை நம்பி 2000 லட்சம் பணம் கொடுத்தாங்கடா, எதுக்கு அவன் கொடுத்திருப்பான்? அதுதான் அந்த ஆட்சிமா சொன்னாங்க. யாரும் தெரியா, மாணிக்கத்தை கொண்டு வந்திருந்தாங்க, பணத்தை கொண்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் போட்டு நாங்க நிறுவனத்தை நாங்க நடத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் குறிப்பிடப்பட்டுச்சு. பெயின் ஆசியா வங்கியினுடைய தலைவரிடமிருந்து 500 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாக அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது இவங்க தரப்புல. இது பற்றி அதனுடைய தலைவர் நிமல பெரேராவை விசாரிச்சதுல CIDனர் அவர் சொன்ன விஷயம், அப்படியான பணம் எதுவும் நான் முதலீடு அதுல செய்யல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. எனவே இதனுடைய முதலீட்டு பணம் எங்கிருந்து வந்தது என்பதற்கான பதில் கூட இல்லாததுனால அந்த ஒரு விஷயம் உறுதி செய்யப்படுது. இரண்டாவது விஷயம் வந்து நடமாடும் ஒளிபரப்பு பஸ் ஒன்று அந்த ஆட்சி மாற்றத்தோட எங்கேயோ ஒரு நிறுவனத்துல வந்து அது பதுக்கி வைக்கப்பட்டதை கண்டெடுத்தாங்க. அந்த பஸ் சம்பந்தமாக அது எப்படி வந்த, எதனால வந்த, எப்படி வாங்கினீங்க என்ற கேள்விக்கு அங்கிருந்து அவங்கள்ட்ட இருந்து நியாயமான ஏற்புடைய எந்த ஒரு விஷயங்களும் வெளியே சொல்லப்படலை என்ற குற்றச்சாட்டும் அங்கு உறுதி செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த நிறுவனம் இயங்கி வந்த அந்த நிலம் 1998 இலக்கம் 23 கீழ் சமூக நலன்புரி நடவடிக்கைகளுக்காக D.A. ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த சங்கத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட அந்த நிலத்துல, அந்த காணியில தான் இந்த ஒரு நிறுவனம் உருவாகி ஓடிக்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்குது. எனவே இதுல வந்து இந்த வங்கியில் இருந்த 59 மில்லியன் ரூபாய் யாருடையது என்பதுக்கு தான் காரணம் தெரியாமல் இருக்கிறது. அந்த ஒரு வழக்கை வந்து இப்ப தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. இந்த வழக்கு குறித்து தான் ஆட்சி அம்மா இந்த வயசுல கோர்ட்ஸ் கேஸ் அலைய வேண்டிய, கைது செய்யப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு அவல நிலை உருவானது. இனி என்ன இந்த கேஸ்ல நடக்க போகுது யோசித்தை கேட்டா, பாட்டிமா தந்தாங்க, ஆட்சிமா தந்தாங்கன்னு தான் சொல்ல போறாரு. ஆட்சிமாவை கேட்டா
அவருக்கு மத்தக்கனே என்று சொல்றதை தவிர வேற எந்த வார்த்தைகளும் வராது. எனவே இந்த கேஸ் எப்படி முடியும் அப்படின்னா, சரியான சாட்சிகள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தினால முடிய போகுது என்பதுதான் எமது பார்வை. எனவே அரசும் எப்படியாவது கைது செஞ்சு உள்ள போடலாமா, சொத்துக்களை பறிச்சு அரசுடைமையாக்கலாமா என்றுதான் பார்க்குது. இந்த வழக்கு நெடுங்கவுத்துல போகும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இது போன்ற விஷயங்களால் தான் நாடு இவ்வளவு தூரம் மிக மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. எனவே இந்த நிலைகள் மாறணும் என்றுதான் நாம் எப்போது பிரார்த்தனை செய்கிறோம். அந்த நிலை மாறுவதாக தெரியவில்லை. எனவே நாடு எழுச்சி பெற வேண்டுமாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும். மாறுவதற்கான மனநிலையை நாட்டு பிரஜைகளாக ஒவ்வொருத்தரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.